ஹே ஆல் இன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒயிட் சாஸ் பாஸ்தா ரெடி பண்ணிவிட்டு அண்ட் நான் லன்ச் வந்து எனக்கு மட்டும் தான் ப்ரிப்பேர் பண்ணுறனால ஜிஞ்சர் garlic பேஸ்ட் வந்து எம்டி ஆயிடுச்சு. ஸோ அதனால் ஜிஞ்சர் garlic பேஸ்ட் கிரைண்ட் பண்ணிகிட்ருக்கேன். சேம் மெஷர்மெண்ட்லாம் யூஸ் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு சால்ட்டு இது கூட கொஞ்சம் செசமி ஆயில் அண்ட் நோ வாட்டர் ஆட் பண்ணி நல்லா கிரைண்ட் பண்ணிங்கன்னா 1 மந்த் கூட ஸ்பாயில் ஆகாமல் இருக்கும். அண்ட் மோர் தென் 1 மந்த் கூட ஜிஞ்சர் garlic பேஸ்ட் வந்து இது ஸ்பாயில் ஆகாமல் இருக்கும். அண்ட் கொரியாண்டர் மின்ட் லீவ்ஸ் இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு சும்மா நார்மலாக ஸ்லைஸ்டு ஆனியன் டொமேட்டோ ப்ளெயின் பிரியாணிங்கிறனால நான் வந்து ஸ்பைசஸ் அவ்வளோவா ஆட் பண்ண மாட்டேன். ஒன்லி சில்லி பவுடர் பிரியாணி மசாலா அவ்வளோதான். அண்ட் டர்மரிக் கூட ஆட் பண்ண மாட்டேன். அண்ட் இன்றைக்கி எப்போதும் பாஸ்மதி ரைஸில் ட்ரை பண்ணுறாங்க. இன்றைக்கி நார்மல் யூஸ்வலாக நம்ம குக் பண்ணுற ரைஸில் ஆட் பண்ணிட்டு ஜிஞ்சர் garlic பேஸ்ட்டு கர்டு அண்ட் கொரியாண்டர்லாம் ஆட் பண்ணிட்டு என் ஹஸ்பண்ட் வந்ததுக்கப்புறம் வெளியே கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் போய் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அண்ட் வந்து ஸ்பினாச் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு கீரை, அதனால கீரையும் வாங்கிட்டு வந்துட்டேன். பட் இது என்ன கீரைன்னு எனக்கு தெரியல. நெக்ஸ்ட் வந்து இன்றைக்கி டின்னருக்கு என்ன ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன்னா எக்கு கொத்து ப்ரெட்டுன்னு சொல்லுவாங்க, இல்லைனா ப்ரெட் கொத்து புரோட்டா எப்படினாலும் நம்ம டிஷ் வச்சுக்கலாம். நான் ஃபஸ்ட்டு குக் பண்ண டிஷ் இது. ஸோ இது வந்து என்னோடய ஃப்ரெண்டு வந்து சஜஸ்ட் பண்ணது நான் ஸ்கூலிங் படிக்கும்போது. ஸோ எக்கு அண்ட் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிவிட்டு ப்ரெட்டையும் ஸ்க்ராம்பிள் பண்ணி விட்டிங்கன்னா அண்ட் ஃபைனலாக கொரியாண்டர் போட்டால் நம்மளோட கொத்து புரோட்டா ஸ்டைலில் ஒரு ப்ரெட் கொத்து ரெடி ஆயிரும். பாய்.